அன்பான நேயர்களுக்கு வணக்கம். உங்க கார்த்திக் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு செஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த செஸ் ஆட்டத்துல எதிராளியோட திட்டத்தெல்லாம் எப்படி நம்ம காலி பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு பொசிஷன். அந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒயிட் வின் பண்ணணுமா பிளாக் வின் பண்ணணுமாங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்க போறோம். இப்போ அதை பிளாக் வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போ பிளாக் வின் பண்ணால் ஜென்ரலாக நீங்கள் நேயர்களே நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஜென்ரலாக இதை நவுத்துவீங்க. அப்போ ஒயிட்டு கிங் எங்கே போவார்? ஒன்று இங்கே போவார். அப்போ போனால் இப்போ கிங் வந்து இங்கே நவர முடியாது, இங்கே தான் போய் ஆகணும், இல்லை இங்கே தான் போய் ஆகணும். அப்போ பிளாக் பான் வந்து எனக்கு போகுது. ஸோ ஒயிட்டு பான் பிளாக் போயிடுச்சுன்னா, பிளாக் வெளில போயிடுச்சுன்னாவே ஒயிட்டுக்கு வெற்றி நிச்சயம். அப்போ பிளாக் இந்த கேமில் எப்படி ஜெயிக்கிறது கொஞ்சம் யோசிக்கலாமா நம்ம? சரியா? அப்போ நம்மளால என்ன பண்ணுறாருன்னா பானுக்கு பக்கத்தாப்பில் போகாமல் அடுத்த மூளை பக்கத்தாப்பில் போகிறாரு. அப்படி பக்கத்தாப்பில் போனால் என்ன ஆகுது பாருங்க. ஸோ அடுத்த மூளை பக்கத்தாப்பில் போனார்னா வெளில வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நகர்ந்து தான் ஆகணும். ஸோ இப்போ இப்படி போனார்னா இப்படி கேப்சர் பண்ணிடுவார், அல்லது எப்படி போனார்னா எப்படி கேப்சர் பண்ணிடுவார். ஆனால் ரெண்டு கிங்குக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ ரெண்டு கிங்க்கு நடுவில் ஒரு கிங் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணலைன்னா கேம் நம்ம தோற்றுருவோம். ஜெயிக்கணும்னா நல்லா யோசிக்கணும். சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் நவுத்திட்டாரு, பிளாக்கும் நவுத்திட்டாங்க. ஸோ வெள்ளையோட மூவு. அப்போ ஒயிட் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாரு. இந்த பான் வந்து இங்கே ரீச் ஆனிச்சுன்னா யானை எடுத்துக்கலாம், இல்லை பிஷப் எடுத்துக்கலாம், இல்லை குதிரை எடுத்துக்கலாம், இல்லை யானை. இந்த நாளத்தில் ஏதாவது ஒன்று நம்ம இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா கேம் ஈஸியாக நம்ம முடிக்கலாம். ஸோ இந்த நாளத்தில் எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம அதை அப்புறமா பற்றி யோசிக்கலாம். ஸோ இப்போ இதை மூவ் பண்ணிட்டான். இப்போ கிங் வந்து இங்கே வர்றாரு. இப்போ கிங் இங்கே வந்துட்டாருன்னா இங்கே வந்துடுவார் கண்டிப்பாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒன்று நான் இதை நவுத்தலாம், இல்லை இந்த பானை நவுத்துவேன். இப்போ கிங் இங்கே வர்றாரு. ஸோ அப்போ பிடிச்சிட்டாரா? கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெர்டிக்கல் ஆப்போசிஷன், எதிராளியோட எதிரில் நின்று நம்ம அடிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ கிங் இங்கே நகர்ந்தா நான் இப்போ இங்கே நகரலாம், இல்லை இங்கே நகரலாம். ஸோ எனக்கு இந்த ஸ்கொயர் கிடச்சிருச்சுனாவே நான் அந்த பானை ப்ரமோஷன் பண்ணி நான் அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ கிங் இங்கே வர முடியாது, இங்கே தான் வர முடியும். இப்போ செக்கு, திரும்ப கிங் வராரு, செக்கு, திரும்ப இங்கே வராரு, இல்லை இங்கே போவார். சரி, இங்கே வராருன்னு வச்சுப்போம், குயின் வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ராணியை நான் ப்ரமோட் பண்ணிக்கிறேன். சரி, மன்னிக்க நேயர்களே, நான் இப்போ இங்கே நவுத்துறேன். சப்போஸ் கிங் இங்கே நவுத்துறாரு, நீங்கள் எங்கே வேணால் போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுவேன், நான் இதை வந்து இங்கே ப்ரமோட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே போக முடியாது, குயின் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த கிங்கை வந்து இங்கே தானே வர முடியும். இப்போ குயின் ப்ரமோஷன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ராஜாவை நான் அங்கே வச்சுக்கிட்டு நான் இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக வர முடியாது. அப்போ கிங் எத்தனை ஸ்கொயர் வர முடியுங்கிறத ஒரு கால்குலேட் நம்ம பண்ணிக்கணும். ஸோ அப்படி நம்ம பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 இந்த இருக்கிற 2 ஸ்கொயர், 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ இந்த 12 ஸ்கொயரில் வந்துட்டு நான் கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது? 12 வந்து பாதியாக குறைச்சிங்கன்னா 6 ஸ்கொயர், இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம குறைச்சிக்கலாம். அப்படி நான் கிங் நான் வந்துட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், குயினை வந்து கிங்குக்கு எல் ஷேப்பில் நான் இது பண்ணுறேன். ஏன் நான் எல் ஷேப்பில் வைக்கணும்? ஏன்னா எல் ஷேப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நைட்டோட ஸ்டைலில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்கொயரு நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ 27 ஸ்கொயருங்கிறப்ப நல்லா நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டத்தோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கிங் இங்கே வரும். இப்போ எத்தனை ஸ்கொயர் வைக்க முடியும்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. சரியா? அப்போ 12ல் பாதியை நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ 6 ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ கிங் நவுந்து தான் ஆகணும். கிங் இங்கே வரணும்.
இங்கேருந்து இங்கே வர்றாரு, இங்கேருந்து இங்கே வர்றாரு. ஸோ இங்கே இருக்கார். இப்போ G3யில் இருக்கிறப்ப G2வில் நவரலாம், இல்லை H4ல் நவரலாம். இப்போ G2வில் நவந்தா குயின் வந்து F3யில் வருவார். சரியா? இப்போ கிங் வந்து H2வில் வர்றாரு, குயின் G4. அப்போ கிங்குக்கு வந்து கரெக்டாக அந்த எல் ஷேப்பில் நான் வந்துட்டு கேப் விட்டு கரெக்டாக நீங்கள் எல் ஷேப்பில் அந்த கேப்பை நீங்கள் கரெக்டாக விட்டால் தான் உங்களுக்கு கிங்குக்கு வழி விடணும். ஆனால் எக்கார்ந்த கொண்டும் கிங்கை வந்து போகிறதுக்கு வழியை வச்சுக்கணும். சரியா? வழியை கரெக்டாக நம்ம வச்சுட்டு லாக் பண்ணிடணும். அப்போ கரெக்டாக நம்ம வச்சுட்டு லாக் பண்ணால் தான் கேம் ஈஸியாக முடியும். ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 வழிகள் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி வைக்கிறப்ப உங்களுக்கு என்ன மூவ் வருது? இப்போ கிங்க்கு இந்த ஒரு மூவ் தான் பாசிபிலிட்டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கிங்கை நான் கொண்டு வரேன். ஏன் நான் கிங்கை கொண்டு வரேன்? கிங்கை கொண்டு வந்தால் எதிராளிக்கு மூவையும் கொடுக்கணும், அதே சமயம் ஸ்கொயரையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வரணும். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு மூவ் இருக்குது. இப்போ எத்தனை விதமாக நீங்கள் மேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். 1 2 3. இங்கே இருக்க குயின் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ G4ல் குயின் இருக்கு. 1 2 3. ஸோ மேட்டின் 1 இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். 1 2 3. எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். குயின் G4ல் இருக்கு, குயின் H5 மேட்டு, குயின் G2 மேட்டு, குயின் H4 மேட்டு. ஸோ 3 விதமான எனக்கு ஆன்சர் இருக்குங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் இப்போ நான் குயினை டெவலப் பண்ணாமல் இப்போ நான் இதே பொசிஷனில் வந்துட்டு நான் ரூக்கை டெவலப் பண்ணுறேன்னு வச்சுப்பேன். இப்போ இதே பொசிஷன் இருக்கேன், நான் இப்போ வந்து பிளாக் ரூக்கை நான் டெவலப் பண்ணுறேன்னு வச்சுப்பேன். அப்போ நான் டெவலப் பண்ணால் என்ன ஆகும்? கிங்கை வந்து இங்கே வருவார், ரூக்கை இங்கே கண்ட்ரோல் பண்ணிடுறேன், இங்கே கண்ட்ரோல் வந்துடுது. அப்படி வர்றப்ப நான் இப்போ என்ன பண்ணுறேன்? திரும்ப நாங்கள் வர்றேன், ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிடுறேன். அப்போ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வர்றேன். ஸோ திரும்பவும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, நான் இங்கே வர்றேன், திரும்ப கண்ட்ரோல் வர்றாரு, நான் இப்படி வர்றேன், திரும்ப இப்படி வர்றாரு, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், திரும்ப இப்படி வர்றாரு. நான் இப்போ இந்த மாதிரி சிங்கிள் ரூக்காலையும் நீங்கள் மேட் பண்ணலாம், சிங்கிள் குயினாலையும் மேட் பண்ணலாம். சப்போஸ் பான் 2 அதாவது பீஸ் இருக்குது, பான் இருக்குது, பீஸ் இருக்குது, பான் இருக்குது, ஒரு கிங் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் பிஷப்பால் கூட நீங்கள் மேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஓப்பன் சைஸை நீங்கள் கொண்டு வந்துட்டு ஒரு பிஷப்பை கூட நீங்கள் அழகாக கொண்டு வரலாம். நேயர்களே நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி முடிச்சது. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா அனுப்புங்க. சரி, அதை பார்த்துட்டு நம்ம என்னங்கிறத நம்ம பேசிக்கலாம். உங்கள் சந்தேகங்கள்லாம் எங்கள்கிட்ட சொல்லலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.